முதற்காலம். வழிபட வேண்டிய மூர்த்தி சோமஸ்கந்தர். சோமஸ்கந்தர் என்பது உமையம்மை கந்தனுடன் விளங்கும் சிவபெருமானை குறிக்கும். இதனைக் கண்டு தரிசிக்க மழலைச் செல்வம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இரண்டாம் கால பூஜை சமயத்தில் ஈசனை தக்ஷிணாமூர்த்தியாக வழிபடுவது சிறந்தது. ஆலமரத்தின் அடியில் 4 முனிவர்களுடன் அமர்ந்து மௌனமாக உபதேசிக்கும் ஞான வடிவமே தக்ஷிணாமூர்த்தி. இந்த உருவில் ஈசனை மகா சிவராத்திரி அன்று வழிபட கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். மூன்றாம் கால பூஜை நேரத்தில் லிங்கோத்பவராக வழிபடுவது சிறப்பாகும். லிங்க பாணத்தின் நடுவில் சந்திரசேகர் திருமேனி போல் அமைந்திருப்பது தான் லிங்கோத்பவ வடிவம். சிவாலயங்களில் கருவறைக்கு பின்புற சுவரில் லிங்கோத்பவ மூர்த்தி அமைந்திருக்கும். சிவபெருமான் அதன் மீது ஏறிக்கொண்டு அருள் புரிந்த நிலையே ரிஷப வாகன ரூபத்தில் காட்சி தருவது. இந்த திருக்கோலத்தில் இறைவனை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை.